පැත්තට විරුද්ධව මනුෂ්‍යයන් උද්ඝෝෂණය කරන එක මට ඇසුණා. අපේ රටේ ජනාධිපතිවරයා තනි වෙන එක. ඔහු සමග හිටපු සමහර මනුෂ්‍යයන් ඔහුට විරුද්ධව විපක්ෂයේ සමග එකතු වෙනවා. ලංකාවේ තිබෙන සමාදානය නැති වෙයි. මේ ලංකාව කුඩා දේශයක්. කුඩා රටක්. නමුත් බලවත් දේශයක්. අන්නවද මේ ලංකාව විනාශ කරන්න කාටවත් බෑ. දෙවියන් වහන්සේ විශාල සැලසුමක් තිබෙනවා ලංකාව ගැන. ඉන්දියාවේ මැද කොටසේ සමාදානය කැඩි වී යන එක. බන්දුචුවා සමහර තැන්වල බෝම්බ පිපිරන එක. මේවා කියන්නේ බෝම්බ පිපිරන එක බලන් ඉන්න කියලා දැනගන්න. දෙවියන් වහන්සේ තමන්ගේ දරුවන්ට යමක් සිදු වෙන්න ප්‍රථම උන්වහන්සේ ලෙදලා කරනවා. 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் கரங்களிலே துப்பாக்கி இருப்பதை மத்தக்கினமா அவர்கள் 18 பால தருவனுக்கு தேயத்தை துவாக்குது கிடைக்கும். காண்கள் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுடைய கரங்களிலே துப்பாக்கிகளை காண்கிறார். பயானக தத்துவத்தை நம்ம தேசத்தை அமைத்து விடும். பயங்கரமான நிலைமைக்குள் எங்களுடைய தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பயானக தத்துவம். பயங்கரமான ஒரு நிலைமை. பயானக தத்துவம். பயங்கரமான நிலைமைகள். இவகேமா அதே போலவே அவගේ අගමැතිගේ වචනයක් නිසා எங்களுடைய பிரதமருடைய ஒரு வார்த்தை நிமித்தம் මහා කැළඹීමක් ඇති වෙනවා. ஒரு பெரிதான ஒரு கலக்கம் உண்டாக போகிறது. மனிதர்கள் விரோதிக்க போகிற பிரதமருக்கு எதிராக පෞගේ දවස්වල සිදු වුණා වගේ கடந்த நாட்களில் நடந்தது போலவே යම් දෙයක් පටන් ගන්නවා. ஒரு காரியம் மீண்டுமாய் ஆரம்பிக்க போகிறது. මේ දේශය இந்த தேசம் දවස්වල ටිකක් ලස්සනට යනවා වගේ තීමේ අවුරුද්ද. ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் அழகாய் போகிறது போல இருக்கு. නමුත් ஆனாலும் මැදාරින් පස්සේ இந்த வருட நடுவின் பகுதிக்கு பிறகு මැදාරින් පස්සේ இந்த வருட நடுவிற்கு பிறகு කාරණාවක් වෙනස් වෙච්ච. எல்லா காரியங்களும் மாற போகிறது. දරුවන්ගේ මේක දෙයක් ඉල්ලා සිටිනවා. என் பிள்ளைகளிடத்தில் நான் ஒரு காரியம் கேட்கிறேன். ප්‍රඥාවෙන් ඉන්න. ஞானமாயிருங்க. ප්‍රඥාවෙන් ඉන්න. ஞானமாயிருங்க. සල්ලි ලැබෙනකොට பணம் கிடைக்கும் போது ඔබ ප්‍රඥාවෙන් පාවිච්චි அதை කරන්න. ஞானமாய் கையாளுங்க. ප්‍රඥාවෙන් පාවිච්චි කරන්න. ஞானமாய் பயன்படுத்துங்க. මැදාරින් පස්සේ இந்த வருடத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு බලාපොරොත්තු නොවුනා වූ විදියට ආණ්ඩුව තුල වෙනස් වෙන සිදුවේ. எதிர்பாராத விதத்திலே அரசாங்கத்தின் பெரிதான மாற்றங்கள் உண்டாகும். මතකිනවා සමහර අමතිවරුන්ගේ සමහර ලොක්කොන්ගේ හඬපටිය එලිසාවෙත් ළමයි செல்லுடைய சில முக்கிய தலைவர்களுடைய பேசின காரியங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். ரெக்கார்டிங்ஸ் மினிஸ்டர் හිතන්නේ නැහැ මොකද මේව කතා කරයිද කියලා. மனிதர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் இப்படி பேசுவார்களா? දෙවියන් වහන්සේ අවස්ථාවක් දෙනවා. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். හැමෝටම எல்லாரும் නායකයන්ටත් දෙනවා. தலைவர்களுக்கு கொடுப்பார். සේවකයන්ටත් දෙනවා. ஊழியர்களுக்கு கொடுப்பார். දෙවියන්ටත් දෙනවා. விசுவாசிகளுக்கு හැමෝටම கொடுப்பார். අවස්ථාවක් දෙනවා. எல்லாருக்கும் ஆண்டவர் මේ අවස්ථාව சந்தர்ப்பத்தை නිවැරදි ලෙස පාවිච්චි කරගත්තොත් அந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் ඒ අවස්ථාව නැති වී යයි. அந்த சந்தர்ப்பம் இலக்க நேரம். අපි කියයි நாங்க சொல்லுவோம் මේ වගේ ආණ්ඩුවක් මේ වගේ දෙයක් පාර්ලිමේන්තුව තුලත් ආණ්ඩුව තුලත් සිදු වෙනවා කියලා අපි හිතුවේ. මිනිස්සුන්ගේ හදවත කැළඹෙන මිනිස්සුන්ගේ හදවත තුල චින්තකමක් ඇති කරන දේවල් සිදු වෙනවා. මම දැක්කා ඒක ඇමති කෙනෙක් நான் கண்டேன் ஒரு அமைச்சர் උච්ච පාරතක அவரை அடிக்கிறார்கள். ගොඩක් පාර ரொம்ப அடிக்கிறார்கள் அவரை. මිනිස්සු එකතලා ගන්න. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கிறார்கள். ඔබේ වාහනේ ගිනි அவருடைய வாகனத்தை எரிக்கிறார்கள். வாகனத்தோடு கூட எரிக்கிறார்கள். කැළඹීමක් ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. සමාදානය කැඩෙනවා. சமாதானம் இல்லாமல் போகிறதுனால දැක්ක මේකේ සමහර කාරණා වෙනස් කරලා நான் கண்டேன் இதில் இருக்கிற சில காரியங்களை மாற்ற முடியாது. සභා පාලකවරු சபை போதகர்கள் ඔබ නිවැරදිව ඔබේ සභාව ඔබ සේවය ලියාපදිංචි කරගන්න. நீங்க சரியான விதத்திலே உங்களுடைய ஊழியர்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. හේතුව ஆனா මේ අවුරුද්ද இந்த வருஷம் සභාවන්ට විරුද්ධව சபைகளுக்கு விரோதமாய் මනුෂ්‍යයන් හිටියා. மனிதர்கள் எழுப்புவார்கள். අනතුරේ ඉන්න මනුෂ්‍යයන් හිටියා. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எழுப்புவார்கள். අධිකාර සමහර පාස්ටර්ස්ලා நான் சொன்னேன் சில போதகர்கள் ඔබ විශ්වවිද්‍යාලය යනවා කියයි. அவர்கள் விசிறி போறேன் என்று சொல்லி போவார்கள். ආපසු එන්නේ. திரும்பி வருவதில்லை. ආපසු එන්නේ. திரும்பி வருவதில்லை. ඉන්නවන්න කරනවා කියලා ඔතන அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி தெரியாது. සමහර මනුෂ්‍යයන්ගේ මනස වල දවස් කීපයකට පස්සේ කොහෙද හම්බෙන්නේ. சிலருடைய மரண அந்த சடலங்கள் மறுத்து போன அந்த சடலங்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அது வெளியே வரும். තාමත් භයානක තත්ත්වයක දේශය යන විටදී ரொம்ப பயங்கரமான நிலைமைக்குள்ள தேசம் கடந்து செல்லும் போது සුවාර්ථයට විරුද්ධ වෙද්දී சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கும்போது තම පිපිදීමක් හටගන්නවා. இன்னொரு எழுப்புதல் உண்டாகும். නැවතත් අපේ රටේ ඉන්න හමුදාවේ සැපලුන්ට රාජකාරිය වැඩි වෙච්ච ආත්මක ප්‍රදාන රාජ්‍ය තුනිය වේදයකට අධිකරික මොකද
point. නැවතත් මම දකිනවා යාපන චෙක් පොයින්ට්. மீண்டும் நான் யாழ்ப்பாணத்துல செக் பாயிண்ட் காண்கிறேன். අවුරුදු කිහිපයක් තුල. இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள்ள. මාසකින මාගේ සෙනඟ. ஆண்டு சொல்லி என்னுடைய ஜனங்கள். සමන්ව යටත් කරමින්. தங்களை தாழ்த்தி. සමන්ගේ වැරදි වලට සමාව දෙමින්. தன்னுடைய பாவங்களுக்கு தங்கள் மனம் திரும்புவார்களாய் ඕන් පසුතැවෙන වෙනවා. அவர்கள் மனம் திரும்புவார்களாய் இருந்தால். දේශයේ සුව කරයි. ஆண்டவர் தேசத்தை சுகமாக்கும். අපගේ රටේ සිටින ජනාධිපතිවට විරුද්ධව මම ඇසුවා මනුෂ්‍යයන් ගොදුරන එක. எங்களுடைய நாட்டில் இருக்கிறதான தலைவர் ஜனாதிபதிக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிற சத்தத்தை நான் கேட்டேன். අගමැතිට විරුද්ධව මනුෂ්‍යයන් උද්ඝෝෂණය කරන එක මට ඇසුණා. பிரதமருக்கு விரோதமாய் ஜனங்கள் அவர்களுடைய விரோதங்களை அறிக்கை செய்கிறது என்னுடைய காதில் நான் கேட்டேன். ඇසුණා අපේ රටේ ජනාධිපතිවරයා තනි වෙන එක. எனக்கு கேட்கப்பட்டது எங்களுடைய நாட்டின் தலைவர் தனிமைப்படுத்தப்பட்டதை நான் கேட்டேன். ජනාධිපති සමග හිටපු එක්කෙනෙක් දෙන්නෙක් මම දැක්කා ඔවුන් විපක්ෂය සමග එකතු වුණා. ஜனாதிபதியோடு கூட இருந்த ஒரு சிலர் அவர் விலகி எதிர்க்கட்சியோடு சேர்ந்து கொண்டார்கள். ඉතින් මේ වගේ දේවල් සිදු වෙන වෙලාවේදී இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ලංකාවේ තිබෙන සමාදානය නැති වෙයි. இலங்கையில் இருக்கிறதான சமாதானம் இல்லாமல் போகிறது. ලංකාව කුඩා දේශයක්. இந்த இலங்கை தேசமானது ஒரு சிறிய நாடு, කුඩා රටක්. ஒரு சின்ன நாடு, නමුත් බලවත් දේශයක්. ஆனாலும் வல்லமையுள்ள ஒரு நாடு. දන්නවද මේ ලංකාව විනාශ කරන්න කාටවත් බෑ. உங்களுக்கு தெரியுமா இந்த இலங்கை தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. මේ ලංකාව විනාශ කරන්න බෑ. இந்த இலங்கை தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. දෙවියන් වහන්සේට විශාල සැලසුමක් තිබෙනවා ලංකාව ගැන. ஆண்டவருக்கு பெரிதான ஒரு திட்டம் உண்டு இந்த இலங்கை தேசத்தை குறித்து. මට මතකයි අවුරුදු කිහිපයකට ප්‍රථමයෙන් எனக்கு ஞாபகம் உண்டு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாய் ඒක රැස්වීමකදී මම කිව්වා අපේ රටේ තෙල් තිබෙනවා. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நான் சொல்லி இருந்தேன், இந்த தேசத்திலே எண்ணெய் வளம் உண்டு, පෙට්‍රෝල් තිබෙනවා. பெட்ரோல் உண்டு. ආණ්ඩුවෙන් ඔවුන් කිව්වා අපේ දේශය තුල තෙල් තිබෙනවා. அவர்கள் சொன்னார்கள் நம் தேசத்துல எண்ணெய் வளம் உண்டு. හැම දෙයක්ම තිබෙනවා අපේ දේශය තුල. எல்லாம் எங்களுடைய தேசத்தில் உண்டு. දේශය බලවත්. எங்களுடைய தேசம் ஒரு வல்லமையுள்ள අපේ நாடு. දේශය ආශිර්වාදවත් දවස. எங்களுடைய தேசம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசம். ආශිර්වාදවත් දවස. ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசம். ලංකාව ආශිර්වාදවත් දවස. இலங்கை ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசம். ආශිර්වාදවත් දවස. ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசம். මම දුටුවා එක දෙයක්. நான் கண்டேன் ஒரு காரியத்தை. ඉන්දියාවේ මැද කොටසේ இந்திய தேசத்தில் நடுப்பகுதியில் සමාදානය කැඩි වී යන්නේ. சமாதானம் இல்லாமல் போகிறதை මැද கண்டேன். කොටසේ நடுவிலே මැද කොටසේ நடுப்பகுதியிலே ඉන්දියා සිටියේ ඔබ මැද කොටස දිහා බලන්න උමද තිබෙන්නේ එතන සමාදානය කැඩෙයි. இந்தியா நாட்டில் நடுப்பகுதியில் என்னென்ன பிரதேசங்கள் உண்டு என்பதை பாருங்க. அந்த பகுதியிலே சமாதானம் இல்லாமல் போகிறது. මම දුටුවා සමහර තැන්වල බෝම්බ පිපිරන එක. நான் கண்டேன், ஒரு சில இடங்களில் குண்டு வெடிக்கிறதை நான் கண்டேன். මේ අවුරුද්දේ ඉන්දියාවේ භයානක වූ තත්ත්වයක් හටගනී. இந்த வருஷத்திலே இந்திய தேசத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படும். මේවා කියන්නේ ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்கிறார்? බෝම්බ පිපිරනකම් බලන් ඉන්න කියලාද? குண்டு வெடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் பார்த்து இருப்பதற்காகவா? ඒකටද? அதற்காகவா? නෑ. இல்லை. පුතේ දනගන්න. பிள்ளைகளே முழங்கால் படியிடுங்க. පුතේ දනගන්න. பிள்ளைகளே முழங்கால் படியிடுங்க. දෙවියන් වහන්සේ තමන්ගේ දරුවන්ට කරන්න යමක් සිදු වෙන්න ප්‍රථම උන්වහන්සේ එළිදරව් කරනවා. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்க முன்பதாகவே அவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹalleluya. ஹalleluya. එළිදරව් කරන්නේ බලන් ඉන්න නොවේ. வெளிப்படுத்துவது ஆண்டவர் ஏதோ நீங்க பார்த்து கொண்டிருப்பதற்காக அல்ல. ඔබ යාඥා කරන්න අවශ්‍යයි. நீங்க ஜெபிக்க வேண்டும். ඔබ යාඥා කරන්න ඕනේ. நம்ம ஜெபிக்க வேண்டும். මම දැක්ක ඕස්ට්‍රේලියාවට මේක යහපත් කාලයක් නොවේ. நான் கண்டது ஆஸ்திரேலியா தேசத்துக்கு இது ஒரு நல்ல காலம் அல்ல. இது එක්සිට්කම කැඩෙනවා. ஒரு மனம் உடைகிறது, සමාදානය කැඩෙනවා. சமாதானம் உடைகிறது. බොහෝ තැන්වල මම දැක්කා ගිනි. அநேக இடங்களில் நான் கண்டேன், தீ பற்றி எரிகிறதை நான் கண்டேன். මම දැක්කා ගොඩාක් ස්ථානවල ගින්න. அநேக ஸ்தானங்களில் நான் கண்டது நெருப்பை நான் கண்டேன். ගොඩනැගිලි වල දුචුවා සමහර ගොඩනැගිලි වල දුචුවා ගින්න. சில கட்டிடங்களை நான் கண்டேன், சில கட்டிடங்கள் நெருப்பியில் எரிகிறது நான் கண்டேன். Jesus Delivers Ministries. Feel the presence of God.